வந்து டாக்டர் படிச்சு முடிச்சாச்சு. ஆனா எந்த ஹாஸ்பிட்டலுமே நம்மளை சேர்க்க மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டல தக்க வேண்டியதான். சில நாட்களுக்கு பிறகு எப்படியோ புது ஹாஸ்பிட்டல் தந்தாச்சு. தம்பி இங்க வாப்பா. வெளியில என்ன பண்றீங்கன்னா அவங்க கோடை போட்டு அதுல அவங்க நோய் சரியாச்சுன்னா அவங்க நம்மளுக்கு 500 ரூபாய் தரணும். நோய் சரியாகலன்னா நம்ம அவங்களுக்கு 2000 ரூபாய் தரணும். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அர்த்தப்பா எனக்கு நீ ஏன் பாப்ப? அங்க பாரு புதுசா ஹாஸ்பிட்டல்லாம் திறந்துட்டாங்க. நோய் சரியானா அழைத்து போவாண்டா. அதை விட அது கீழே பாருடா. நோய் சரியானா அவங்க நமக்கு 2000 தருவாங்கடா. நான் இப்ப உள்ள போறேன். ஏமாத்தி டாக்டர் கிட்ட இருந்து 2000 ரூபாய் எடுத்துட்டு வர போறேன். நீ வேணா பாரு. அந்த மாதிரி பண்ணாத. ஏற்பா பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது டாக்டர். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு காசுதான் முக்கியம். நான் போறேன், உள்ள இருந்து வாங்கிட்டு வரேன். கேளு, அவனை ஒண்ணு சொல்ல பண்ணாத. நீ வரியா இல்லையா? அப்ப அங்க ஓரமா நின்று பாரு. அங்க ஓரமா நின்று பாரு. நான் இப்ப டாக்டர் ஏமாத்தி 2000 ரூபாய் எடுத்துட்டு வரேன். டாக்டர் டாக்டர் சொல்லுங்க. என்னாச்சு உங்களுக்கு? நாட்டுல டேஸ்டே வர மாட்டேங்குது டாக்டர். இந்த பிரச்சனையா? இது எங்க கிட்ட மருந்து இருக்கு. தம்பி அந்த 10வது நம்பர் மருந்து எடுத்து வாப்பா. 10வது நம்பர் மருந்து இது பெட்ரோல் ஆச்சு. சரி டாக்டர் கேட்டு நாங்க ஏதாச்சும் காரணம் இருக்கா? தம்பி இந்த மருந்து அந்த தம்பியோட வாயில சொல்லிட்டு கொடுப்பாங்க. டாக்டர் என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பெட்ரோல வாயில வந்துட்டீங்க. என்ன சாவடிக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு கரெக்டா டேஸ்ட் தெரியுதா? எடுங்க 500 ரூபாய். ஐயோ ஏமாந்துட்டோமே. எங்கடா 20,000 போயிடுச்சுடா. நான் தான் சொன்னேன்ல இந்த நல்லா பண்ணாமலாம் பண்ணாதே. நான் இப்பதானே அடுத்த தடவை போயிட்டு 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்தே தீருவேன் பாரு. அடுத்த தடவை பாரு. திரும்பி இந்த நல்லா பண்ணாத சொல்லிட்டேன். அடுத்த தடவை பாரு. நான் டாக்டர் ஏமாத்தி 2000 ரூபாய் எடுத்துட்டு வருவேன். பிறகு டாக்டர் பாப்பா தம்பி திருப்பி உனக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது டாக்டர். அப்படியா? இதுக்கும் என்கிட்ட மருந்து இருக்கு. தம்பி அதே 10வது நம்பர் எடுத்து வாப்பா. டாக்டர் மறுபடியும் 10ஆம் நம்பர் மருந்தா? போன தடவை நான் சாவடிக்க மாதிரி இந்த தடவை சாவடிக்க பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு பாத்தீங்களா? எடுங்க 500 ரூபாய். ஐயா மறுபடியும் ஏமாந்துட்டோம்னா நாம டாக்டர் 2000 ரூபாய் வாங்கிட்டே இல்லையா? எங்கடா மறுபடியும் 500 ரூபாய் போயிடுச்சுடா. நான் சொல்றேன் இனிமேலாம் போவாத. இப்ப இல்லைன்னா அடுத்த தடவை 2000 ரூபாய் வாங்கி தருவேன். சொன்னா கேளு. அடுத்த தடவை பாரு. என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து டாக்டரே என்கிட்ட 2000 ரூபாய் தர போறாரு. 2 நாட்கள் ஏன் நம்ம பர்ஃபார்மன்ஸை தாண்டி போகலாம். அப்பதான் டாக்டர் ஏமாறுவாங்க. டாக்டர் இந்த போறல ஐயோ கேட்ட மாதிரியே இருக்கு. டாக்டர் வாப்பா தம்பி என்னாச்சு உனக்கு? கண்ணு தெரிய மாட்டேங்குது டாக்டர். ஐயோ என்ன பழச்சிருப்பா தம்பி. இந்த நோய்க்கு என்கிட்ட மருந்து இல்லை. டாக்டர் என்ன 2000 ரூபாய் சொல்லிட்டு 500 ரூபாய் தந்துருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் ராசியா உள்ள வந்தானே அவளை கண்ணு தெரியாத இருந்துச்சு. ஐயோ மறுபடியும் ஏமாந்துட்டோமா? நாங்க டாக்டர் இது நான் கொடுத்த 500 ரூபாய் 500 ரூபாய். நாங்க டாக்டர் என்னடா திரும்பி 2000 வாங்கிட்டு வந்தியா? நான் சொல்லிட்டு வந்தியா? இல்லடா மறுபடியும் 500 ரூபாய் போயிடுச்சுடா. நான் சொன்னேன் ஏஸ் பண்ணிட்டு திரும்பி இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. ஏஸ் பண்ணிட்டு ஓகேடா நம்ம திருப்பி கேட்டுடுறேன்டா. நான் செலவு பண்ணி திரும்பிடுறேன்டா. நான் செய்ய தப்பு பண்ணி நீங்களும் செய்யாதீங்க. தேங்க்யூ.